பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு 50 வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு 50 வயசு அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லா பெண்களும் ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க, நம்பரை மறந்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 50 வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன்னுடைய திமிர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கும் பாரு. 50 வயசுல எவ்வளோ அழகா இருக்கேங்கிறது அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ். எனக்கு மணிரத்னத்து மேல லவ், மணிரத்னத்துக்கு சுகாசினி மேல லவ். A is equal to B, B is equal to C, then A is equal to C, அந்த மாதிரி. ஸோ we love you all. டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்திச்சாரு. அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார். அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது. இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்றாரு, கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம். அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்றாரு. சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு துப்புறாராம். அவர் சுச்சுவேஷனுக்காக, அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே வாயில போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவா. பட் ராஜா சார்ட்ட நீங்க என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார். சிட்டுக்குருவின்னு ஒரு படம் 8 சாங்கு ஹிட்டு. அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார். இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் ஒரு முழு கதையை சொன்னார். அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. அது வந்து ட்ரைலரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இவர் யுகி சேது சொன்ன மாதிரி திருப்பி யுகி சேது சொன்ன மாதிரின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு